நேத்ரா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இப்படி பேசின எல்லாருக்கும் வனமோகினியோட வெற்றி பதில் சொல்லும். நீ ஹாப்பியா இரு. ஓகே. என்னம்மா அது திடீர்னு அந்த கோவை தனபால்கிட்ட பிருத்திவியை கோத்து விட்டுட்ட? மோசமான ஆள்மாவ. இன்னும் சொல்ல போனா அவன் ஒரு பாய்சன். ஆமா மாமா, அவன் பாய்சன் தான். தெரிஞ்சுதான் அவனை கோத்து விட்டேன். அந்த பாய்சன் ஏறி இவன் சாகட்டும். என்னம்மா இப்படி பேசுற? அப்புறம் என்ன, ஏன் எதிரிலேயே கயல் தான் படத்துக்கு பிளஸ்ங்கிறான், ஆஹா ஓஹோங்கிறான். எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். படம் மட்டும் ஓடல, பிருத்திவி கதி அதோ கதிதாம்மா. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல மாமா. எப்ப அவன் என்ன கேவலப்படுத்தினானோ, எப்போ அந்த கயலை என் எதிரிலேயே புகழ்ந்தானோ, அப்பவே அவனுக்கு நரகத்துல ஒரு நாற்காலி ரெடி ஆயிடுச்சு. வாங்க மாமா போலாம். வணக்கம் சார், உள்ள போங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. ஓகே, தேங்க் யூ. ஓகே சார். சிவம், நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். அடடே, வாங்க வாங்க பிருத்திவி தம்பி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உட்காருங்க. நம்ம பேர் தான் கோவை தனபால், ஆனா குணத்துல குணபால். கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்புறம் சொல்லுங்க தம்பி, என்ன பண்ணணும்? நேத்ரா உங்களை ரெஃபர் பண்ணாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணணும். பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு பெரிய பட்ஜெட் போட்டிருக்கேன். பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்றேன். சரி தம்பி, நீங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு தான் நேர்ல வந்திருக்கேன். அதெல்லாம் பண்ணிடலாம் தம்பி. அதுக்காகத்தானே நம்ம இருக்கோம். நம்மளை பத்தி இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். எல்லாமே பெரிய லெவல் பழக்க வழக்கங்கள் தான். உங்க படத்தை பத்தி மீம்ஸ் அது இதெல்லாம் போட்டு பேட் இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சேட்டலைட் பிசினஸ் பேச சேனல்காரங்க கூட வரலன்னு கேள்விப்பட்டேன். ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்காங்களோ. எஃப்எம்எஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் கூட யாரும் வாங்க வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து மீடியேட்டர்ஸ் கூட உங்க படத்தை பத்தி பேட் இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களாமே. ஆனா நான் இதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன் தம்பி. அதனாலதான் நேத்ரா போன்ல சொன்ன உடனே உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு தேடி வந்திருக்கீங்க. கண்டிப்பா உதவி பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன் தம்பி. சொல்லுங்க சார், என்ன கண்டிஷன்? உங்க படத்தோட ஹீரோயின் பேர் என்ன தம்பி? கயல் சார். ஓ, கயல். அவங்கள அப்படியே நம்ம கம்பெனி ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்களேன். அவங்க கிட்ட சில பேப்பர்ஸ்ல கொஞ்சம் கையெழுத்து வாங்கணும் தம்பி. கையெழுத்து போடணுமா? ஆமா தம்பி. என்ன பேப்பர்? அவன் ஏன் கையெழுத்து போடணும்? தம்பி, ஃபைனான்சியர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்கு. எனக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்கேன். அதுக்கு ஓகே சொல்றவங்களுக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் தர்றது வழக்கம். அப்படிதான் தம்பி எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறேன். படத்தோட ஹீரோயின்கிற முறையில அவங்களும் கொஞ்சம் பொறுப்பு ஏத்துக்கணும்ல தம்பி. அப்புறம் இன்னொன்னு தம்பி, படத்தை மட்டும் நம்பி செக் லீஃப் ப்ரோனோட் எல்லாம் வாங்கிட்டு நீங்க எதிர்பார்க்குற அமௌண்ட்டை நான் தர முடியாது. வீட்டு டாக்குமெண்ட் கண்டிப்பா வேணும். இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. நீங்க கேட்டதை நான் தர்றேன். டாக்குமெண்ட் வேல்யூ வச்சு அதிகபட்சமா ஒரு 1C வரைக்கும் தரலாம். ஒரு நிமிஷம் சார். It was nice to meet you, sir. நீங்க சொன்ன மாதிரியே வீட்டு டாக்குமெண்ட்ஸை கொண்டு வர சொல்றேன். கையிலையும் வர சொல்றேன். ஓகே தம்பி, வர ரொம்ப சந்தோஷம். வாங்க, பாய். நல்லபடியா பண்ணிடுவோம்.
சிவம், சொல்லுங்க தம்பி. நீங்க என்ன பண்றீங்க? மேனேஜர் கிட்ட பேசி என் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. என்ன தம்பி, வீட்டு பத்திரத்தை வச்சா? ரிஸ்க் வேண்டாம் தம்பி. நான் சொன்னது செய்யுங்க சிவம், ப்ளீஸ். இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆகணும். இதை விட்டா வேற வழியே இல்லை. நீங்க வீட்டுக்கு போய் மேனேஜரை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே வரும்போது கையிலையும் கூட்டிட்டு வாங்க. போங்க தம்பி. போங்களேன். சரிங்க தம்பி. என்ன தம்பி, என்னாச்சு? டாக்குமெண்ட் வரட்டும், பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் சைன் பண்ண உடனே கேஷ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். இது உங்க ஆபீஸ் மாதிரி. நீங்க போய் உள்ள ரூம்ல உட்காருங்க. போங்க, என்ன வேணுமோ கேளுங்க, கிடைக்கும். நான் வந்துடட்டுமா? ரிலாக்ஸ் தம்பி. தேங்க்யூ. ஹலோ, யாரு சொல்லுங்க? நீங்க இப்போ கோவை தனபால் ஆபீஸ்ல இருக்கீங்கன்னு இண்டஸ்ட்ரி முழுக்க ஒரு டாக்கு போயிட்டு இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ. ஆமா, அங்கதான் இருக்கேன். படத்தோட ரிலீஸ்க்காக கடன் வாங்க வந்திருக்கேன். இதை பத்தி இண்டஸ்ட்ரியில டாக் போற அளவுக்கு என்ன இருக்கு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்ற விவரம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்க நல விரும்பின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கடன் வாங்க போற தனபால் கல்லுல நார் உரிக்கிற ஆளு. அவர்கிட்ட பணம் வாங்குறது ரொம்ப ரிஸ்க். அப்படியா? அவர் கல்லுல நார் உரிப்பாரா? நான் கடப்பாறையிலே தேன் எடுக்கிற ஆளு, தெரியுமா? எகத்தாலம் பேசுறீங்களா பிருத்திவி? சார், காபி சாப்பிட்றீங்களா? நீங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. அவர் ரொம்ப மோசமான ஆளு. ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிடவே முடியாது. இப்ப எனக்கு படம் ரிலீஸ் ஆகணும். அப்ப பணம் நீங்க கொடுப்பீங்களா என்ன? ஏதோ உங்க நல்லதுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் பாத்துக்கிறேன், விடுங்க சார். என்னங்க யாருன்னு சொல்லாமலே பேசுறீங்க. நலம் விரும்பின்னு வேற சொல்றீங்க. உங்க அக்கறைக்கு தேங்க்ஸ். பாய். மகிழ்ச்சி. ஹலோ தம்பி, நான் தான். சொல்லுங்கய்யா. பிருத்திவி என்ன பண்றாரு? ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காருயா. இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னைக்கு முழுக்க ஆபீஸ்ல உட்கார வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். அப்பதான் வாங்குற ஒவ்வொரு பைசாவோட வழியும் அவருக்கு தெரியும். புரியுதா? சரிங்கய்யா. என்னை பத்தி கேட்டா எதுவும் தெரியாது, வந்துருவார் சீக்கிரமான்னு சொல்லு. வேற எதுவும் சொல்லாத. ஓகேங்கய்யா. அம்மா, பிருத்திவி சார் எங்க இருக்காரு? உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. போங்க சார். சரிம்மா. அம்மா, அண்ணா. தம்பி உள்ள இருக்காரு, போய் பாருமா. உட்காருங்க. ஓகே. ஹாய் பிருத்வி. ஹே கயல், கம் சிட் டவுன். மேனேஜர் வெளியில வெயிட் பண்றாரா? வெளியே வெயிட் பண்றாரு. தனபால் ஏதோ நீயும் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணணும் அது இதுன்னாரு. அதான் உன்னை வரவழைச்சேன். ஹீரோயினை கூப்பிட்டு ஆட்டோகிராஃப் வாங்குற ஃபைனான்சியரை தான் பார்த்துருக்கேன். ஆனா டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குறவரை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். சினிமால எல்லாமே நடக்கும். எல்லாத்தையும் பழக்கப்படுத்திக்கணும். ஒருவேளை நாளைக்கு நீயே ப்ரொடியூசர் ஆகலாம். அப்போ உனக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதோ வந்துடுறேன்னு போனாரு.